அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும், உள்ளிருந்து வரும். அன்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்பா இருக்கிறது அப்படின்னா இதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அறிவை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு நீங்க சொல்றது எல்லாமே அறிவு. அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? அறிவுங்கிறது வெளியிலிருந்து வருவது அப்படின்னு சொல்லுவேன். ஞானம்ங்கிறது உள்ளிருந்தே வருவது அப்படின்னு சொல்லுவோம். அறிவு அப்படிங்கிறது எதையோ ஒன்றை படித்து உங்கள் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு பேர் அறிவுன்னு பேர். ஞானம்ங்கிறது இந்த கணத்தில் எனக்கு அறிவாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அதை நான் பரிசோதனை பண்ணி, இங்கிலீஷில் சொல்லணும்னா அதை நான் அப்ளை பண்ணும் பொழுது இந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும், உள்ளிருந்து வரும். அந்த கணத்தில் ஒரு விஷயம் உள்ள ஒரு புரிதல் ஏற்படுது இல்லையா, அதுக்கு பேர் ஞானம்னு பேர். இந்த கணத்தில் எனக்கு கிடைச்ச இந்த விஷயம் அடுத்த கணத்தில் அது அறிவாக போய் உட்காரும். அப்போ அடுத்த கணத்தில் எனக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த கணத்தில் நான் அதே விஷயத்தை மறுபடியும் பரிசோதனை பண்ணி அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த அடுத்த கணத்தில் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், அதுதான் ஞானம். இதுபோல ஒவ்வொரு கணமும் அந்த அப்ளை பண்ற அந்த தருணத்தில் எனக்குள்ளே இருந்து ஒன்று வரும். அது ஒவ்வொரு கணத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கணத்தில் எனக்கு கிடைத்த ஞானம் அடுத்த கணத்தில் வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அன்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்பா இருக்கிறது அப்படின்னா நான் இன்னொருத்தருக்கு நான் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதான் அன்பு. அவர்கிட்ட இருந்து நான் எதையோ ஒன்று எடுக்கலாமா அப்படிங்கிறது அன்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாங்க, கொடுக்குற தன்மை அதுக்கு பேர் தான் அன்புன்னு சொல்கிறோம். இப்போ இது வெறும் அறிவாக இருக்கிறது. இந்த கணத்தில் இப்போ நான் கொடுக்குற தன்மையில் நான் இருக்கிறேனா, அப்படி அந்த தன்மையில் நான் இந்த கணத்தில் இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். இதுதாங்க ஞானம்னு பேர். அன்புனா கொடுக்குற தன்மை எனக்கு தெரியுமே, இது தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, மிகப்பெரிய அறிவு மட்டுமே வளர்ந்துருக்கிறது, இது வெறும் முட்டாள்தனம்னு சொல்றேன். எப்போ உனக்குள்ள இருக்கிற அறிவு ஒவ்வொரு கணமும் நீ அதை அப்ளை பண்ணிக்கிட்டே போற, அப்ளை பண்ற அந்த தருணத்தில் உனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா, அதுதான் ஞானம்னு சொல்றேன். இதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அறிவை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு நீங்க சொல்றது எல்லாமே அறிவு. தெரிந்ததை எப்போ நீங்க அப்ளை பண்ணி ஒவ்வொரு கணமும் நீங்க பரிசோதனை பண்ணும்போது ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒன்று கிடைத்து கொண்டே இருக்கும், அதுக்கு பேரு தான் ஞானம். எவன் ஒருவன் இதை அப்ளை பண்ணி ஒவ்வொரு கணமும் அதை உணர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறானோ அவன்தான் ஞானி. ரொம்ப சிம்பிள். ஞானம்தான் உங்களை காப்பாற்றும். இதுதான் ஒரே ரூலுங்க. இந்த நாட்டில் 99.99% அறிவாளி மட்டுமே இருக்கிறான். அதனால தான் பிரச்சனை. அறிவுங்கிறது ஸ்டாட்டிக், ஞானம்ங்கிறது டைனமிக். ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கும். நான் கற்றதை அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணா அவனுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தவன் புத்திசாலி. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.